நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும். காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும், டயட் இருக்கணும், இல்லன்னா கெட்ட பழக்கத்த விடணும்னு. ஆனா, பாவம் நம்ம மனசு கொஞ்ச நேரத்திலேயே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு பல்டி அடிச்சிடும். இத பத்தி டாக்டர் கெல்லி மெக்கோனிகல் அவரோட தி வில் பவர் இன்ஸ்டிங்க்ட் புக்ல ஒரு ஆச்சரியமான உண்மைய சொல்றாரு. செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது வில் பவர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் இல்ல. அது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு மசில் மாதிரி. நீங்க ஜிம்முக்கு போய் எப்படி உடம்பை தேத்துறீங்களோ, அதே மாதிரி உங்க மூளைக்கும் பயிற்சி கொடுத்து வில் பவரை வளர்க்க முடியும். அவர் சொல்ற மிக முக்கியமான ஒரு பாடம். ஸ்ட்ரெஸ் தான் உங்க வில் பவரோட முதல் எதிரி. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது உங்க மூளை சந்தோஷத்தை தேடி ஓடும். அப்பதான் நீங்க தப்பான முடிவுகளை எடுப்பீங்க. இதை தடுக்க ஒரு சிம்பிள் டெக்னிக். 5 நிமிஷம் நிதானமா மூச்சை கவனிங்க. உங்க மூளை அமைதியானாலே உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தானா வந்துடும். இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்றத விட, எனக்கு இது வேணும்னு ஒரு பாசிட்டிவ் காரணத்தை வைங்க. ஏன்னா, எதை செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்க மூளை அதைத்தான் அதிகமா செய்ய துடிக்கும். ஆனா, எனக்கு இந்த லட்சியம் வேணும்னு நீங்க சொல்லும்போது, உங்க மூளை அதுக்கான வழியை தேட ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கைங்கிறது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒன்றும் இல்லை. அது நீங்க ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்க வேண்டிய ஒரு பழக்கம். ஒரு முறை சறுக்கினாலும் பரவாயில்ல. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு அந்த தோல்வியிலிருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த அடியை எடுத்து வைங்க. ஏன்னா அந்த விடாமுயற்சி தான் உங்க வில் பவரை இரும்பை விட பலமாக்கும். இன்னைக்கு நீங்க எதை கட்டுப்படுத்த போறீங்க? உங்க இலக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.